வணக்கம் நண்பர்களே. இந்திய அமெரிக்க உறவு ரொம்ப சிக்கலான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா பொருட்களுக்கு 25% வரி விதித்த போதே இது ரொம்ப சிக்கலாகும்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று ட்ரம்ப்பு மீண்டும் ஒரு 25% இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 50% வரின்னு சொல்லியிருக்கத கையெழுத்தும் போட்டாராம். இது என்ன ஆகும்னா, இந்தியாவிலிருந்து மருந்து பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல்ஸ், தோல் பொருட்கள் இதெல்லாமே மிக கடுமையாக பாதிக்கும். அங்கே சேல்ஸே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா இந்த வரி விதித்த போது ட்ரம்ப்புக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ரஷ்யாவிலேருந்து யுரேனியம் வாங்குறீங்க, எஃகு வாங்குறீங்க, அதை எப்படி இந்தியா மட்டும் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த தடையை போடுறீங்க கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதேமாதிரி ஐரோப்பிய நாடுகளும் பார்த்தீங்கன்னா எஃகு, உரங்கள் எல்லாமே வாங்குறாங்க, அதுக்கும் எந்த பதிலும் இல்லை. இன்னொன்று, ரஷ்யாவிலேருந்து இந்தியா வாங்கக்கூடிய கச்சா ஆயிலை விட சீனா அதிகமாக வாங்குது. ஆனால் சீனாவுக்கு நம்மளை மாதிரி வரி விதிப்பு இல்லை. அப்போ முழுக்க முழுக்க இந்தியாவை முடக்கும் ஒரு நோக்கம். ஏன்னா ட்ரம்ப்பு இந்தியா கூட ஒரு வர்த்தக உறவு மேம்படுத்துவதற்காக ஒரு 6 மாதமாக அதிகாரிகள் மட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பால் பொருட்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்வெஜ் பால் சொல்லக்கூடியதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. மரபணு மாற்றப்பட்ட விதைகள், அந்த இதையெல்லாம் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ட்ரம்ப் அரசாங்கம் சொல்கிறத மோடி அரசாங்கம் கேட்கலை. ஏன்னா அது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இன்னொன்று, இந்தியாவில் அவங்க நினைக்கிற மாதிரி பொருட்களெல்லாம் கொண்டு வந்தாச்சுன்னா சிறு குறு விவசாயிகள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கடுமையாக பஞ்சாபில் போராட்டம் நடத்தி அந்த வரி சட்டத்தை திரும்ப வாங்க வச்சாங்க. அப்போ நீண்டகால ஒரு கணக்கில் எடுத்தோம்னா, அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டோம்னா இந்தியாவினுடைய அடிப்படை பொருளாதாரமே பாதிக்கப்பட்டுவிடும். சரி, இப்படி ட்ரம்ப்பு மீண்டும் மீண்டும் இந்திய பொருட்கள் மீது வரி விதிச்சா அப்போ இந்தியா பதிலுக்கு விதிக்காதா? இந்தியா மிகப்பெரிய சந்தை. இந்தியாவில் அமெரிக்கா என்னென்னலாம் விற்கிறான்னு பாருங்கள். நைக் ஷூ, லெவிஸ் ஜீன்ஸு, கால்வின் கிளைன், கேஎஃப்சி, ஸ்டார்பக்ஸ் காபி ஷாப், பெப்சி, கொக்கோ கோலா, ஆப்பிள் ஐஃபோன், மைக்ரோசாஃப்ட்டு, டெல், ஹெச்பி கம்ப்யூட்டர்ஸ், அமேசான், வால்மார்ட்டு, ஜான்சன் அண்ட் ஜான்சன், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெடெக்ஸ் கொரியரு, ஜென்ரல் மோட்டார்ஸ், செவர்லெட் காரு, ஃபோர்டு காரு, ஹார்லி டேவிட்சன் பைக்கு, ராங்லர் ஜீப்பு, இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கார்கள், பைக்கும் இங்கே வருது. டெஸ்லா கார் நடந்தான் இந்தியாவில் எப்படியாவது விற்றுறணும்னு சொல்லிட்டு. அப்போது இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இந்தியா விற்றுருக்கும் போது இந்தியா டேக்ஸ் போட்டால் என்ன ஆகுங்க? அமெரிக்க கம்பெனிக்கெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அப்போது இது ஒன் சைடு மட்டும் நடக்காது. இந்தியா அமெரிக்க பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா அமெரிக்காவை தான் மிகப்பெரிய லாஸ். அதான் எல்லாம் சொல்கிறாங்க, பொருளாதார வல்லுநர்கள்லாம், இந்தியா அமைதியை வேடிக்கை பார்த்துக்கிட்டாலே போதும். அதான் நெப்போலியனுக்கு ஒரு பழமொழி சொல்லுவானா, எதிரி தன்னை தானே அழித்து கொள்ளும் போது நீங்கள் வேடிக்கை பார்த்தா போதும், எந்த முயற்சி செய்ய வேணான்னு. அதனால் ட்ரம்ப்போட அறிவிப்பினால் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் அதிகமாக செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவன் கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான், நேற்று அதிகமான வரி விதிப்பினால் டாலர்கள் அமெரிக்காவுக்கு மழையாக கொட்ட போகுது, மக்கள் எதை வேணால் வாங்கலாம், என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு அவன் கனவு காணலாம். அதே மாதிரி எல்லா நாடும் நடந்துக்குமா? காங்கிரஸ் கேட்டால் உடனே நீட்டி கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கி உள்ளத்தை போட்டு என்ன பண்ணுவானுங்க, சட்டத்தை பாஸ் பண்ணிடுவானுங்க. ஆனால் அமெரிக்கா சொல்கிறதுக்கெல்லாம் மோடி தலையாட்டுற ஆள் கிடையாது. அவர் ஒரு நீண்ட கால முனைப்போடு இருக்கார். உலகத்தின் எல்லா நாடுகளுக்கு ஏன் திரும்பி 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 போகிறாருன்னா, உறவுகளை வலுப்படுத்துகிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாடுன்னு சொல்லியிருக்கு. பிரேசில், அதே மாதிரி ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள் பிரிக்ஸ் நாணயத்தை வெளியிட்டால் அமெரிக்கா டாலர் டம்மி ஆயிரும் சொல்லிட்டு ட்ரம்ப் அதில் வேற மெனக்கடுறேன். அப்போ இந்த கூட்டமைப்பை உடைக்கணும், இவங்க வலு சேர்க்கக்கூடாது, இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்தால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அப்போது முழுக்க முழுக்க மோடி என்னன்னா, ஒரு பிராந்தியத்தில் தான் சொல்கிறது தான் கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா இருக்குன்னா, இந்தியா சொல்கிறத தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா கேட்குற மாதிரி அமெரிக்கா சொல்கிறத இந்தியா கேட்க முடியாது. ஏன்னா அமெரிக்காவுக்குள்ளே இந்தியா இல்லை. இந்தியா தனித்தன்மை வாய்ந்த நாடு. உலகத்துக்கே நம்ம தான் அறிவை கொடுத்துருக்கோம், பண்பாட்டை கொடுத்துருக்கோம், கலாச்சாரத்தை கொடுத்துருக்கோம், இன்னும் சொல்லப்போனால் அறிவை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்தியா முக்கியமான மக்கள் உலகின் எல்லா இடத்துலையும் உயர இடத்துல இருக்கிறாங்க. அப்போது இதை ராஜதந்திரமாக மோடி மிக சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுறதா சொல்கிறாங்க. எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஆனால் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் நாட்டுடைய மக்களுக்கு எரிசக்தி ரஷ்யாவில் வாங்கி கொடுக்குறோம், அதை அமெரிக்கா வற்புறுத்த முடியாது, நீ வாங்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அதனால் இந்தியா அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரம்ப் சொல்கிறதுக்கெலாம் அடங்கி போயிடாது.
மிக தீவிரமான பதில் நடவடிக்கை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அமெரிக்க பொருளுக்கு இந்தியா வரி விதிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.